12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுக்கு தயாராக உதவும் சிறப்பு கற்க கசர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சொல்லில் உயர்வு தமிழ்ச்சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்றார் பாரதியார். அத்தகைய தமிழ் மொழியின் உரைநடை, மொழித்திறன், படைப்பாற்றல் உள்ளிட்டவற்றை சோதிக்கவே தமிழ் 2ஆம் தாள் தேர்வு. கொடுக்கப்படும் 3 மணி நேரத்தில் முறையாக தேர்வு எழுதுவது எப்படி? முழு மதிப்பெண்ணையும் அள்ளி வர வழி என்ன? சுவாரஸ்யமாகவும் சுருக்கமாகவும் கதைகளை எழுதுவது சாத்தியமா? போன்ற மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க உள்ளார் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் வரதராஜன். சந்தேகங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் சார். தமிழ் 2ஆம் தாள்ல முழு மதிப்பெண் பெறுவது சாத்தியமா? கட்டாயம் சாத்தியம்தான். எளிமையாக முழு மதிப்பெண்களை பெறலாம். 80 மதிப்பெண்கள் தான். 80 மதிப்பெண்களுக்கு 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. மாணவர்கள் அந்த துணை பாடத்தை மட்டும் நேர மேலாண்மையோடு செய்தால் முழு மதிப்பெண்களை பெறலாம் உறுதியாக. இப்போ இந்த தமிழ் 2ஆம் தாளை பொறுத்த வரைக்கும் இந்த நெடுவினாக்கள், அதாவது அதிகமான வரிகளில் பதில்கள் அளிக்கிற மாதிரியான விஷயங்கள், கேள்விகள் அதிகமாக இடம்பெறுது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த நேர மேலாண்மை எந்த அளவுக்கு முக்கியமானது, அதை பற்றி சொல்லுங்கள். துணை பாடத்தில் தான் மாணவர்கள் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கிறாங்க. தெரிந்த கருத்துக்கள் அதிகமாக இருக்குது, தெரிந்த துணை பாடம் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மாணவர்கள் அதிக பக்கங்களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை அதையெல்லாம் துண்டிப்பதற்காகத்தான் கோடிட்ட விடைத்தாள்களை கொடுக்குறாங்க. கோடிட்ட விடைத்தாள்களில் துணை பாடத்திற்கு குறைந்தது 4 பக்கங்கள் எழுதினால் மட்டும் போதுமானது. அதிக பக்கங்களை பயன்படுத்தி மாணவர்கள் எழுதினா அதிக மதிப்பெண்கள் தருவாங்க அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை தயவு செய்து மனதிலிருந்து நீக்கிடுங்க. தேவையான பக்கங்களை மட்டும் நிரப்பினால் போதுமானது. அதற்கு முழு மதிப்பெண் தருவோம். குறிப்பு சட்டகம் போட்டுக்குங்க. குறிப்பு சட்டகத்தில் நீங்கள் எத்தனை கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறீங்களோ அதை மட்டும் சொன்னால் போதும். முழு மதிப்பெண்கள் கட்டாயம் அளிக்கப்படும். முழு மதிப்பெண்கள் குறைக்கப்படுமேயானால் அது கட்டாயம் எழுத்து பிழைகளுக்கோ அல்லது ஒற்று பிழைகளுக்காகவோ தான் இருக்கும். சரி, இப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரிவுகள் இருக்கும். இதில் அந்த முழு மதிப்பெண் பெறதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற விஷயங்கள் அப்படின்னா என்ன? அதை எப்படி சமாளித்து முழு மதிப்பெண்ணை பெற முடியும்? முழு மதிப்பெண்கள் மாணவர்கள் எங்கு விடுறாங்க அப்படின்னா, இறுதியில் ஒரு 10 வினாக்கள் தொடர் பிழைகள், ஒற்று பிழைகள், வல்லின மெய்களை இட்டு எழுதுகிற இடம், நீக்கி எழுதுகின்ற இடம், இது மாணவர்களுக்கு அடிப்படையிலேயே தெரியாமல் இருக்கிறது ஒரு காரணம். அதில் எளிமையாக எடுக்க வேண்டிய ஒரு மதிப்பெண்ணை விட்டுடுறாங்க. 10 மதிப்பெண்களில் பார்த்திங்கன்னா தொடர் பிழைகளை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற மனத்திட்பம் மாணவர்களுக்கு இருக்க மாட்டேங்குது. அதை விட்டுடுறாங்க. இந்த 10 மதிப்பெண் வேண்டாம், நம்ம துணை பாடத்துலையும் நெடு வினாக்கள்லையும் உரைநடை வினாக்கள்லையும் கவனம் செலுத்துவோம்னு நினைக்கிறாங்க. எளிமையாக 10 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டிய முறை இறுதியில் கேட்கப்படுகின்ற ஒரு மதிப்பெண். அதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதில் எந்தெந்த ஒவ்வொரு மதிப்பெண்ணும் புத்தகத்தின் பாடத்தின் பின்புறம் உள்ள வினாக்கள் தான். அதில் கவனம் எடுத்து செஞ்சாங்கன்னா முழு மதிப்பெண்களை பெறலாம். அதில் கவனத்தை விட்டுட்டு அதிகப்படியாக எழுதுகின்றவற்றில் நான் மதிப்பெண் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மாணவர்களை முழு மதிப்பெண் பெற விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ அதே மாதிரி இந்த துணைப்பாடம் அப்படின்றது இந்த 2ஆம் தாளில் முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் நிறைய கதைகள் இருக்கும். இந்த கதைகள் தான் வரும், இந்த கதைகள் வராது, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக கேட்கப்படுகின்ற துணைப்பாடம். முதல் துணைப்பாடம் பால்வண்ணம் பிள்ளை. இறுதி கட்டத்தில் இருக்கிற மாணவன் கூட கடைசியில் இருக்கிற மாணவனையும் கடை தேற்றுவதற்காக அந்த ஒரு துணைப்பாடம் கட்டாயம் கேட்டுடுறாங்க. மாணவர்கள் அதில் கவனம் செலுத்தணும். முதல் 3 துணைப்பாடங்களை முழுமையாக நல்லா படிங்க. ஆனால் வினாத்தாள் திட்ட வரைவின் அடிப்படையில் முதல் 6 துணைப்பாடத்திலிருந்து ஒரு வினாவும் அடுத்த 4லிருந்து ஒன்றும் கேட்குறாங்க, தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வராங்க. மாணவர்கள் இதில் தடுமாறுகிற இடம், துணைப்பாடத்தை 3 அமைப்புகளில் கேட்குறாங்க. ஒன்று, கதையினுடைய கருப்பொருள் சுவை குன்றாமல் எழுதணும், அதை கவனம் எடுத்துக்கணும். அந்த மாதிரியான துணைப்பாடங்கள் 2 தான் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு துணைப்பாடம் என்னன்னா, நாடக வடிவில் எழுதணும்னு கேட்குறாங்க. மாணவர்கள் அந்த நாடக வடிவத்தை புரிஞ்சு கொள்ளாததால், எப்படி எழுதணும்னு தெரியாததால் அதையும் உரை வடிவிலேயே எழுதுகிறாங்க. அது மாதிரி எழுதும் பொழுது தான் அந்த மதிப்பெண்களை எடுக்கிறது. உன் மனம் கவர்ந்த கதைமாந்தர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கதைமாந்தரை பற்றி சொல்லாமலேயே தான் படித்த துணைப்பாடத்தை அப்படியே எழுதிடுறாங்க. அப்படி எழுதும் பொழுதும் மதிப்பெண்கள் குறையுது. உன்னுடைய கதைமாந்தர் யார் அதை முதல்ல அடிக்கோடிட்டு காட்டிடணும். நான் விரும்புகின்ற கதைமாந்தர் இவர்தான், அதை வைத்து நான் ஒரு கற்பனை கதையை படைக்கிறேன், அந்த கற்பனை கதையில் வருகின்ற பாத்திரங்களை நீங்கள் அடிக்கோடிட்டு காட்டணும். குறிப்பு சட்டகத்தில் என்னெல்லாம் சொல்ல போறீங்கன்னு சொல்லணும். இதை சொல்லாமலே தான் படித்த கதையாகவே வந்திருக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கற்பனை கதைக்கு பதிலாக துணைப்பாட கதைகளை அப்படியே எழுதி வைக்கிறாங்க. இப்படி எழுதும் பொழுது மதிப்பெண்கள் கட்டாயம் குறைக்கப்படுகிறது.
நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி கற்பனை திறன் நம்ம மாணவர்களுக்கு அதிகம் தான். ஆனா கொஞ்சம் அதை வந்து வகைப்படுத்தி அதை எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செயல் நயம் பாராட்டல், இந்த பகுதியை பத்தி சொல்லுங்க, எதுல கவனமா இருக்கணும்? நேற்று கூட மாணவர் கேட்டாங்க, அதிக பக்கங்கள் எழுதுவதால் இலக்கிய நயம் பாராட்டலுக்கு மதிப்பெண் அளிக்கப்படுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, இலக்கிய நயம் பாராட்டல் என்பது பாடலினுடைய நுட்பங்களை அறிந்து கொள்வது, அந்த பாடலினுடைய சுவைகளை நான் அறிந்திருக்கிறேன், புரிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுல எதுகை மோனை ஏபு சந்தம் இல்லாத கவிதை வர வாய்ப்பே இல்லை. கட்டாயம் இதுல ஒன்று இடம்பெற்று தான் இருக்கும். அதை எளிமையா எழுதுனீங்கனாலுமே போதும். பக்கங்களுக்கு இலக்கிய நயம் பாராட்டலில் மதிப்பெண் அளிக்கப்படுவது இல்லை. அதில் இருக்கிற பொருள் அடக்கத்தை எடுத்து எழுதுவதற்கு மட்டும்தான் மதிப்பெண் அளிக்கப்படுகிறது. எளிமையாக ஒரு 5 சுவைகளையாவது எடுத்து எழுதுனா 8 மதிப்பெண்கள் வரையும் தர வாய்ப்பு உண்டு. இப்போ மாணவர்கள் நம்ம கூட இணைப்புல வர ஆரம்பிச்சிட்டாங்க. தென்காசியிலிருந்து ரேஷ்மி, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ சார், குட் ஈவினிங். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், 4 மார்க்குக்கெல்லாம் முன்னுரை, முடிவுரை, குறிப்பு சட்டகம் போட்டு எழுதணும்னு சொல்றாங்க. அப்படியா எழுதணும்? 4 மதிப்பெண்ணுக்கு அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நெடுவினாவான 6 மதிப்பெண் வினாவுக்கு குறிப்பு சட்டகம் போட்டு சில மாணவர்கள் எழுதுறாங்க. அது தவறும் இல்லை. 6 மதிப்பெண்களுக்குரிய விடைகளை குறைந்தபட்சம் நீங்க ஒரு 15 வரிகளுக்குள்ள அடைக்கிறங்க. அதிகமாக கொண்டு போகணும்னு நினைக்காதீங்க. இந்த முறை கோடிட்ட விடைத்தாள்கள் தரப்படுகிறது. அதனால நீங்க கவனம் எடுக்கணும். அதிகமாக அதுக்கான நேரத்தை எடுத்தீங்கன்னா துணை பாடத்தை உங்களால் நிறைவு செய்ய முடியாது. 4 மதிப்பெண் வினாக்களுக்கு குறிப்பு சட்டகமோ அல்லது முன்னுரையோ முடிவுரையோ எதுவும் தர வேண்டிய அவசியமே இல்லை. விடை மட்டும் தெளிவாக கொடுத்தால் மட்டும் போதும். அடுத்த அரியலூரிலிருந்து கவிதா, உங்களோட கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். துணைப்பாடத்துல எத்தனை பக்கங்கள் எழுதலாம்? அம்மா, இதுக்கு முன்ன கொடுத்துட்டு இருந்த விடைத்தாள்கள் பார்த்தீங்கன்னா கோடிடாத விடைத்தாள்கள். அதுல 8 பக்கம் 9 பக்கம் வரையும் மாணவர்கள் எழுதினாங்க. ஆனா இந்த முறை கோடிட்ட விடைத்தாள்கள் தருவதால 4 பக்கங்களுக்கு மேல எழுத வேண்டாம் சொல்லுங்க. ஏனென்றால் 4 பக்கங்களே அது 8 பக்கங்களுக்கு சமமான ஒன்று. 3 பக்கங்கள் எழுதினாலும் மாணவர்கள் மனதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கவலையை உருவாக்கிக்கிறாங்க. கோடு கொடுத்துட்டாங்களே, இதுல நம்ம 3 பக்கம் தான் நிறைவு செஞ்சிருக்கோமே, பள்ளிகளில் கொடுத்த விடைத்தாள்களில் நான் 8 பக்கம் 9 பக்கம் எழுதுனேன்னு நினைக்க வேண்டாம். அது வேறு. அதை இடைவெளி விட்டு அதிகப்படுத்தி எழுதுகிற ஒரு நுட்பம், அது வேண்டாம். இங்க 4 பக்கங்கள் எழுதினாலே போதும். குறிப்பு சட்டகம் இட வேண்டும். கதை மாந்தர்களுடைய பெயர்களை முன்பே ஒரு அட்டை குறிப்பில் கொடுத்துடணும். அடுத்து கும்பகோணத்திலிருந்து சண்முகம், உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. பாவநாயம் பாட்டுகள் எதுகை மோனை சந்தம் ஆசிரியர் பிறப்பு மட்டும் எழுதினாலே போட்டோம். மார்க் எவ்வளவு சார் போடுவாங்க? ஒரு 8 மார்க். 8 மார்க் இல்ல 7 மார்க் போடுவாங்க சார். தம்பி, புரியுது, நீங்க கேட்குற கேள்வி புரியுது. மதிப்பெண்ணுடைய அமைப்பு எப்படி அப்படின்னு கேட்குறாங்க இவங்க. எல்லாத்துக்கும் 2 மதிப்பெண் வழங்கணும் அப்படிங்கிறது முறை. ஒரு சில கவிதைகளில் அதிகபட்சமான நுட்பங்கள், அதாவது நயங்கள் இருந்தால் அந்த நயங்களுக்கெல்லாம் மதிப்பெண்கள் பிரிக்கப்படும். மைய கருத்து எழுதியிருக்கேன், திரண்ட கருத்து எழுதியிருக்கேன், இதுக்கே எனக்கு 4 மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. அதுக்கு 2 மதிப்பெண் தான் வழங்கப்படும். எதுகைக்கு 2 மதிப்பெண், மோனைக்கு 2 மதிப்பெண், சந்தத்துக்கு 2, அணிக்கு 2 மதிப்பெண், முரண் இருந்தால் முரண், ஓமை, உருவகம் போன்றவற்றுக்கெல்லாம் மதிப்பெண்கள் பிரித்து தான் வழங்கப்படும். அனைத்து நயங்களும் எழுதினால் மட்டுமே முழு மதிப்பெண்கள் அளிக்கப்படும். நீங்கள் மைய கருத்துக்கும் திரண்ட கருத்துக்கும் மட்டுமே 5 மதிப்பெண் 4 மதிப்பெண் தருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை கொள்ள வேண்டாம். அதே போல் ஆசிரியர் குறிப்பு எழுதி வச்சுருக்கேன், அதுக்கு மதிப்பெண்ணும் வழங்கப்படலைன்னு சொல்லிலாம் பண்ணாதீங்க. ஆசிரியர் குறிப்பு அங்கே கேட்கப்படவே இல்லை. அது தேவையற்ற ஒன்றும் கூட. சார், இந்த பொது தேர்வை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களும் கூட நிறைய பேர் இந்த தேர்வை எழுதுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அப்படின்னு தனியா கேள்விகள் கேட்கப்படுதா? அதுக்கு எதுவும் வழிமுறைகள் இருக்காது? ஆமாம், அவர்களுக்காக சில கேள்விகள் கேட்குறாங்க. அதை வாசிப்பவர் ஒருத்தர் இருப்பார். வாசிப்பவருடைய கருத்தை கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் அளிக்கணும். மாணவர்கள் அதை மட்டும் கேட்கும் பொழுது அதை நுட்பமாக கொஞ்சம் கேட்டு அறிஞ்சிக்குங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. மாற்றுத்திறனாளிகள் அல்லாத மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதற்கு விடை எழுதி வைக்கிறாங்க. அதற்கு விடை எழுதக்கூடாது. முன்பு குறிப்பிலேயே கொடுத்துருப்பாங்க, இந்த வினா எண்ணுக்கு விடைகளை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கவனத்தில் எடுத்து அந்த விடையை எழுதாமல் தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாமல் ஆசிரியருடைய நேரத்தை வீணடிக்கிற மாதிரி, திருத்துகின்ற ஆசிரியருடைய நேரத்தை வீணடிக்கிற மாதிரி விடை அளிக்க வேண்டாம்.
சரி, இப்போ இந்த தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு 1.5 மாசத்துல வந்து இந்த தேர்வு நடக்க இருக்கு. இந்த 1.5 மாசத்தை எப்படி திட்டமிட்டு தயாராகிக்கலாம் அந்த தேர்வுக்கு? மாணவர்கள் முதல்ல ஒரு வெள்ளைத்தாள் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பாடத்துக்கும் முதல்ல திட்டமிடுங்க. நேரம், எந்த மதிப்பெண், அதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கிறோம், அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மதிப்பெண்ணுக்கு நாம் எவ்வளவு நேரத்தை எடுத்து படிக்கணும். ஒரு மதிப்பெண்ணா ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் படித்தா போதும், 200 ஒரு மதிப்பெண்களை படிச்சிடலாம், அதுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கிடணும். நெடுவினா எடுத்துக்கிறோம், அதுக்கு 2 மணி நேரம் எடுத்து 3 நெடுவினாக்களை நம்ம படிக்கணும். அப்படிங்கிற நேர மேலாண்மையை முதல்ல வகுத்துக்கணும். ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு வெற்றுத்தாளில் அவங்க ஒரு கணக்கீடுகளை வச்சுக்கணும். கணக்கீடுகளை வச்சுக்கிட்டு வீட்டில் மாணவர்களுக்கெல்லாம் நான் பள்ளிகளில் மாணவர்களுக்கு சொல்கிறது, வீட்டில் நீங்கள் ஒவ்வொரு அறையில், நீங்கள் இருக்கிற உங்களுடைய அறையில் எல்லா பாடத்திற்கும் இது மாதிரி ஒரு A4 தாளில் எழுதி ஒட்டிருங்க. இதை நான் முடிச்சிட்டேன், இந்தந்த மதிப்பெண்ணுக்குரியதை இன்னைக்கு நான் முடிச்சிருக்கேன்னா அதை மட்டும் நீங்கள் குறியிடுங்க. அப்படி முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த 45 நாட்களில் நம்ம எவ்வளோ அளவுக்கு படித்து முழு மதிப்பெண், அதாவது 1200க்கு 1200க்குரிய மதிப்பெண்களுக்குரியதை நம்ம படிச்சுட்டுமாங்கிறத உங்கள் மனக்கண் முன்னாடி நீங்களே வந்து குறிப்பெடுத்துக்கிறீங்க. அப்படி குறிப்பெடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் ஒரு மனதுக்குள் மிகப்பெரிய ஒரு உறுதி ஏற்படும். ஒவ்வொரு பாடத்திற்கும் இந்த வெற்றுத்தாளில் திட்டமிடுதலில் தான் உங்களுடைய வெற்றியே அடங்கியிருக்கு. இந்த ஒரு மதிப்பெண் கேள்வி அப்படின்னும் போது அது எங்கேருந்து வரும்? அதாவது இந்த புக் பேக் கொஷின்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதுலேருந்து மட்டும்தான் வருமா? ஆமாம், பாடத்தினுடைய பின்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற வினாக்கள்ல இருந்து தான் பெரும்பாலும் கேட்குறாங்க. இல்லை என்றால் மாணவர்கள் சில வினாக்கள் வந்து இதெல்லாம் பாடத்தின் பின்பகுதியில் இல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. பாடத்தினுடைய உரை வடிவில் இருக்கிற சில தொடர்களை எடுத்து கூட வினாவாக கேட்குறாங்க. அதுக்கு மாணவர்கள் என்ன பண்ணணும்னா, அரசு தேர்வுத்துறை இயக்குநரகம் வெளியிட்டுள்ள வினா வங்கி, அந்த வினா வங்கியில் இருக்கிற வினாக்கள் மட்டும்தான் கேட்கப்படுகின்றன. அதை தவிர்த்து வேறு எதையும் கேட்கறது இல்லை. அதையும் கவனம் எடுத்துக்கணும். பாடத்தினுடைய ஒவ்வொரு பாடத்தின் பின்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற வினாக்கள்லையும் கவனம் எடுக்கணும். இதற்கு முன் காலாண்டு தேர்வுலேருந்து என்னெல்லாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரியான வினாக்கள், அதையெல்லாம் கவனம் எடுத்து அதற்கெல்லாம் விடைகள் எழுதி பழகணும். அதாவது நீங்க வினா வங்கி புத்தகம் சொல்றது அந்த PTA புக்ஸ்ன்னு சொல்றாங்க, அதுதான் சார். பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் வெளியிடுகிற அந்த புத்தகத்தில் அந்த வினா வங்கியிலிருந்து தான் வினாக்களே கேட்பாங்க. சார், இப்போ இந்த தமிழ் 2ஆம் தாளை பொறுத்த வரைக்கும் எழுதி பார்த்தல் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு அவசியமான ஒன்று? உறுதியா, ஏன்னா உரைநடை வடிவில் இருக்கிறதெல்லாம் மாணவர்கள் அதிக அளவில் மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகையால் உரைநடை வினாக்களுக்கு விடையளிக்கும் பொழுது ஒவ்வொரு வினாவையும் விடையையும் 3 முறை 4 முறை எழுதினால் மட்டுமே தேர்வு எழுதும் பொழுது, அரசு தேர்வு நேரடியாக எழுதும் பொழுது அந்த நேர மேலாண்மையை சரியாக கடைபிடிக்க முடியும். படிச்சுட்டு இதற்கு முந்தைய தேர்வுகள் எல்லாம் பாதி விட்டு இருப்பான், அதை நம்ம அரசு தேர்வில் எழுதிக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மாணவர்கள் அங்கே எழுதிக்குவோம், அங்கே நிறைவு செஞ்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே எழுதுவாங்க. நெடுவினாவும் 4 மதிப்பெண் வினாவும் கட்டாயம் மாணவர்கள் எழுதி பார்க்கும் பொழுது தான் அரசு தேர்வு எழுதும் பொழுது மிகவும் வேகமாக விடைவுகளை நிறைவு செய்ய முடியும். சார், அதே மாதிரி இந்த உரைநடை பகுதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த தமிழ் 2ஆம் தாளில், அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? உரைநடை வடிவில் இருக்கிற நம்ம நினச்சிக்கிறோம் உரைநடை வடிவில் விடை அளிச்சிட்டா போட்டோம் போதும். அந்த உரைநடை வினாக்களில் பாடல்கள் வருது, அந்த பாடல்கள் வரும் பொழுது அதை கவனம் எடுத்துக்கிறதே இல்லை. பாடல்களுக்கும் கவனம் அளிக்கணும். அந்த கம்பனுடைய பாடல் வருதுன்னா கம்பனுடைய கருத்தை மட்டும் எடுத்து எழுதிட்டு இதுக்கு 4 மதிப்பெண் கேட்குற பழக்கம் மாணவர்களிடம் இருக்குது. குரட்பாக்கள் வந்தால் குரட்பாக்களை எழுதாமல் அதனுடைய விளக்கத்தை மட்டும் எழுதிட்டு 4 மதிப்பெண் கேட்குறாங்க. இல்லை, குரட்பாக்களையும் எழுதணும், கம்பனுடைய பாடல்கள் இருந்தால் கம்பனுடைய பாடல்களையும் எடுத்து எழுதணும். சான்றோருடைய கூற்றுகள் பாடல்களாக தொல்காப்பியம் எடுத்துக்காட்டுகள், நன்னூல் எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்கும். அந்த பாடல்களையும் எடுத்து எழுதினால் மட்டுமே முழு மதிப்பெண் 4 மதிப்பெண் தரப்படும். சரி, இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்றது பொதுவாகவே இப்போ நான் மாணவராக இருக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் போக போக வந்து அது மாறிடும். இது ஏதாவது ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மாணவர்கள் மனதில் தான் இது எதிர்மறையான எண்ணத்தை ஏற்படுத்துது. திருத்துகின்ற ஆசிரியர்களுக்கு இந்த எந்த விதமான எதிர்மறையான எண்ணத்தையும் ஏற்படுத்துவதில்லை. நாங்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் உங்ககிட்ட இருந்து முழுமையான விடையை மட்டும்தான். முழுமையான விடை அளித்தால் மட்டும் போதுமானது. முன்னாடி அழகாக இருக்குது, பின்னாடி அழகு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் எதிர்பார்க்கல. நீங்கள் விடை அளிக்க முயற்சி செய்யுங்க. கையெழுத்து என்பது கருதப்படாத ஒன்று. விடைக்கு போட்டியாக வருகின்ற மாணவர்களில் சிறப்பாக ஒரு மாணவர் கையெழுத்தில் சிறப்பாக இருக்காருன்னா அந்த மாணவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அந்த மாணவருக்கு வேணால் தரலாமே தவிர்த்து இந்த கையெழுத்துக்காகத்தான் ஒரு மாணவருடைய மதிப்பெண் குறைக்கப்பட்டதுன்றதுல எதுவுமே கிடையாது.
மாணவர்கள் அவங்களோட சந்தேகத்தை கேட்கறதுக்காக இருக்காங்க. தஞ்சையிலிருந்து சுரேஷ் உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த கவிதை கொஸ்டின் இருக்குல்ல சார், கவிதை அப்புறம் அந்த ப்ராவப் கொடுத்து அதை விளக்குற கொஸ்டின். ஆமா, கேள்வியை கேளுங்க சுரேஷ். அது ரெண்டுல எது அட்டன் பண்ணா ஃபுல் மார்க் கிடைக்கும் சார்? நீங்க கவிதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா குறைந்தது 8 வரிகள் எழுதணும் தம்பி. 8 வரிகள் எழுதுனீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த கவிதை தலைப்புகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஐயமா இருக்கும். கவிதை தலைப்புகளை வேணா குறிச்சிங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நல்ல நண்பனே வா, இளந்தளிரே துளிர்த்து எழு, சுனாமியே நீ வராதே போன்ற தலைப்புகளில் தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இந்த தலைப்புகளை வேண்டுமென்றால் குறிச்சிக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் ஒரு பழமொழியை கொடுத்துட்டு அதை கதை வடிவில் எழுதணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப எளிமையான, உங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கிற மாணவர்கள் இல்லையா, எளிமையாக எடுக்கலாம். ஒரு பக்கத்தை நீங்களே ஒரு கற்பனை கதையாக மனதில் உருவாக்கிக்கிட்டு அதுக்கு எழுதணும். இதற்கு முன்னாடி கேட்டிருந்த வினாக்கள் மாதிரியே தான் கேட்பாங்களே தவிர்த்து பொதுவாக எதையும் தேவையற்ற ஒரு பழமொழியோ இல்லை இல்லாத ஒரு பழமொழியோ கேட்குறதே இல்லை. நீங்கள் அறிந்த பழமொழியை தலைப்பாக கொடுத்து உங்களுக்கு அதை கேட்பாங்க. நீங்கள் பெரும்பாலும் இந்த பழமொழிக்குரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதினீங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ விருதாச்சலத்திலிருந்து காசி உங்களோட கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். பிரசன்டேஷன் பண்ணும்போது ஸ்டிக் பென் பயன்படுத்தலாமா சார்? பிரசன்டேஷன் பண்ணும்போது என்ன பேனா புரியல? ஸ்டிக் பேனா சார், அதாவது நீலம் மற்றும் கருப்பு மை பேனா மட்டும் தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, எங்க ஸ்டாஃப் வந்து ஸ்டிக் பென் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டிக் பென் வந்து கீ பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் பயன்படுத்துறதுல மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு இருக்குங்களா சார்? இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. நீங்கள் பயன்படுத்துகிற எழுதுகோள் வந்து அடுத்த பக்கத்தை வந்து ஊறாத அளவுக்கு பார்க்கணும். அந்த விடைத்தாளில் ஊறி அடுத்த பக்கத்தில் இவங்க எழுதுகிற விடைகளை வந்து அது மறைச்சிருது. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் போதும். ஜெல் பேனா பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜெல் பேனாவை அதிகமாக ஊற்றி எழுதும் பொழுது அடுத்த பக்கத்தில் நீங்கள் விடைகளை கொடுக்கும் பொழுது அந்த விடைகள் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ எழுதிட்டு நீங்கள் கொடுத்துறீங்க, எழுதி கொடுக்கும் பொழுது அந்த விடைகள் வந்து ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் இருக்குன்ட்டு அந்த விடைத்தாள்கள் வந்து ஒரு 15 நாட்களுக்கு பிறகு தான் திருத்தப்படும் பொழுது அந்த மை என்ன அந்த விடைத்தாள்களில் ஊறி அடுத்த பக்கத்துடைய விடைகளை எல்லாம் சிதைச்சிருது. நீங்கள் கவனம் எடுத்துக்கணும். அந்த பேனா எந்த அளவுக்கு ஊறக்கூடியது அப்படிங்கிறத பார்க்கணும். 2 எழுதுகோளை மட்டும் பயன்படுத்துங்க, அதுதான் நன்மை. ஓகே சார். அடுத்து திருவள்ளூரில் இருந்து சுரேந்தர் உங்களோட கேள்வி என்ன? சுருக்கமாக கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். நெடுவினா எந்தெந்த லெசன் படிக்கிறது சார்? வினாத்தாள் திட்ட வரைவின் அடிப்படையில் முதல் பாடமும் 7வது பாடமும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி கேட்கறது இல்லை. நீங்கள் கவனம் எடுத்துக்கணும். 5 பாடங்களை முதல் பாடத்திலிருந்து 5வது பாடம் வரையும் உள்ள நெடுவினாக்களை முழுவதும் மனனம் செய்தே ஆக வேண்டும். செய்தால் மட்டும்தான் உங்களால் நெடுவினாவை தொட முடியும். அடுத்து கோவையிலிருந்து கவிதா உங்களோட கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். பாளையம் பாராட்டுல வந்து அணி வந்து உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி வந்தா நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். அது இல்லாம பிற அணிகள் வந்தா எப்படி கண்டுபிடிக்கணும் சார்? ஆமாம், பாடலை இருமுறை வாசிக்கணுமா, நேரம் எடுத்துக்கும். அதுக்காக தான் 2ஆம் தாள் அதிக நேர மேலாண்மை தேவைங்கிறது. பாடலை 2 முறை வாசிச்சு பாருங்க. உள்ளதை உள்ளபடி வெள்ளையாய் சொல்லும் சில கவிதைகள், அந்த கவிதைகள் வந்துட்டா இயல்பு நவிர்ச்சி அணின்னு எழுதுங்க. அதில் எதுவும் பெருமித சுவை எதுவும் இல்லை, இருக்கிறத இருக்கிறபடியே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த கவிஞருடைய கவிதையை இயல்பு நவிர்ச்சி அணின்னு சொல்லி எழுதலாம். அல்ல கொஞ்சம் உயர்த்தி அந்த சிறப்பை காட்டி எழுதியிருக்காரு, அதிகப்படியான உயர்வை சொல்லியிருக்காரு இந்த கவிதையில் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த கவிதைக்கு உயர்வு நவிர்ச்சி அணின்னு ஒரு அணியை கொடுக்கலாம். இதை தவிர்த்து போலங்கிற ஓம உருபு வந்துருச்சுன்னா நீங்கள் ஓமை அணின்னு எழுதிடுறீங்க. இதுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். இயல்பு நவிர்ச்சி அணியும் கொஞ்சம் கவனிக்கணும், உயர்வு நவிர்ச்சி அணியும் கவனிக்கணும். அடுத்த காலர் வேலூரிலிருந்து விஜய் நம்மளோட கடைசி மாணவர், உங்களோட கேள்வியை கேளுங்க. பிடிஏ வந்து புத்தகம் வெளியிட்டு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அந்த வினாவங்கி புத்தகம் எங்கே கிடைக்கும், இப்போ கிடைக்குங்களா சார்? அது கொடுத்துட்டாங்க. வினா வங்கி புத்தகங்களை நம்ம வாங்கியிருக்கணும் முன்கூட்டியே. வாங்கலனாலும் நண்பர்கள் யாராவது இருந்தால் அதிலிருந்து நகல் எடுத்துக்கங்க. பிடிஏ புத்தகம் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அந்த வினா தொகுப்பை ஒவ்வொரு வினாத்தாள் வரும்பொழுது அந்த வினாத்தாள்களை இணைத்து அந்த ஆண்டு வினாத்தாள்களை இணைத்து வெளியிடுவாங்க. நீங்கள் முயற்சி செய்யலாம். டிபிஐயில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற டிபிஐயில் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. சார், நீங்கள் சொன்ன மாதிரி டிபிஐ மட்டும் இல்லாமல் மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மையங்களும் அறிவிச்சிருக்கிறாங்க, அங்கேயும் பெற முடியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் மாணவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கியதற்கு நன்றி சார்.
இந்நிகழ்ச்சியை பார்த்த பிறகு தமிழ் 2ஆம் தாளில் அதிக மதிப்பெண் பெறுவதொன்றும் எட்டா கனி அல்ல என்பதை உணர்ந்திருப்பீர்கள் என நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை நாளை காலை 5:30 மணிக்கு பார்க்கலாம். மேலும் www.pudiyatalamurai.tv என்ற இணையதளத்தில் பதிவேற்றப்படும் காட்சிகளை பார்த்தும் பயன்பெறலாம். கற்க கசடர நிகழ்ச்சி குறித்த தங்களது விமர்சனங்களை feedback@pudiyatalamurai.tv என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். ஆங்கிலம் முதல் தாள் தேர்வு குறித்த ஆலோசனைகளோடு நாளை மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.